நெறைய பேர் வந்து சீனியர் சிட்டிசன்லாம் நான் நெறைய பேர மீட் பண்ணுவேன். என்ட்ட கிளையன்ட்டா இருக்காங்க. ஓகேங்களா? புரியுது. அவங்கள நான் ம். எப்படி கன்வின்ஸ் பண்ணி மாத்துறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னா கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. சோ அவங்க என்ன என்கிட்ட கேட்கறாங்கன்னா, "சார் பேங்க் எஃப்டி கம்மியா இருக்கு. எனக்கு கார்ப்பரேட் எஃப்டி போணும்னு பாத்தீங்கன்னா, என்ட்ட நெறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்ரீராம் எஃப்டில தான் இருப்பாங்க. நான் அதுவும் பண்றேன். ஓகே, 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 ஓகே. ஓகேங்களா? அப்ப நான் ம். அவங்க கிட்ட சொல்லுவேன் நானு. "சார் ஸ்ரீராம் எஃப்டில எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியாக்காக சொல்றேன் நானு. 8.5%ங்க. ஓ! ரிட்டர்ன்ஸ்களா? ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸுங்க. ம். அவங்க வந்து ஓகே எனக்கு இதுதான் வேணுன்ற மாரி இருக்காங்க இல்லைங்களா? நான் பரவால்ல. நான் வந்து என்ன பண்றேன், நீங்க ஸ்ரீராம் எஃப்டில நான் சொல்லுவேன் நான். அதோட உங்களுக்கு அதே கேப்பிட்டல் புரொடெக்ஷன் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் எஃப்டில நீங்க வந்து ஒரு ரூ. 10,00,000 போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க ரூ. 10,00,000வும் அந்த ஒரு எஃப்டில போகுது இல்லைங்களா? ஆக்சுவலா அது கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க். நான் இந்த ம். வார்த்தைலாம் யூஸ் பண்ணேன்னா அவங்களுக்கு புரியாதுங்க. எனக்கே அப்படித்தான் ஒரு சிலது புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன்னா உள்ள இன்வால்வ் ஆக ஆக அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்ப ஸ்டார்ட்டிங் இல்லைங்க. இப்பதானே. கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு இடத்துல நீங்க ரூ. 10,00,000 போடுறீங்க இல்லைங்களா? அந்த ஸ்ரீராம் ஆமாம். எஃப்டில மட்டும் போடுறீங்க இல்லைங்களா? அதுல இருக்கிற ம். பாண்ட் மாதிரி தானே இல்லைங்களா அது? ஆமாமாமாமா. ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் அந்த அது என்ன குடுக்குதோ அதுதானே. ஆ, 8%னா ஆ 8 தான். அது ஓகே. அது 8.5% குடுக்குது ஓகேங்க. ஆனா நான் என்ன ம். சொல்ல வரேன்னா, ஒரு வேள நடக்காது. நான் ஆமா. என்ன சொல்ல வரேன்னா சொல்ல ஆ வரேன்னா திவால் நாளைக்கே ஆயிடுச்சுன்னா, அது எப்படி அதான் அந்த ஆகும்னு மாரி சொல்றேன். தெரியாதுல்ல. அது ஆகாது இல்லைங்க. ஆனா நம்ம என்ன ஆகாது. சொல்றோம், ஒரு நம்பிக்கை தான். ரொம்ப வருஷமா நம்பிக்கை இருக்கிற தான். நம்பிக்கை தான். இப்ப ஒரு சிலர்லாம் நகை கடைக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையா இருக்குதுன்றது தான் போவாங்க இல்லைங்களா? ஜிஆர்டி நான் கண்டிப்பா. போவேன், ஆமா, ரெகுலரா ஆமா. போவேன். ஒரு சிலர் ம். தனிஷ்க்ன்றாங்க இல்லைங்களா? ம், சோ ம். நான் அந்த மாரி உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப ஸ்ரீராம்ல ரூ. 10,00,000 போடுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா, ஆக்சுவலா வந்து ரிஸ்க் இல்லன்னு கிடையாதுங்க. அவரு ரிஸ்க்க டைவர்சிஃபை பண்ணல. ஓ! ஓகேங்களா? ஒரு ட்ரஸ்ட்ன்ற பேர்ல அவருக்கு ரிஸ்க் கண்ணுக்கு தெரியலன்றேன் நான். கண்டிப்பா. புரியுது, புரியுது. ஓகேங்களா? அது ம். அப்ப நான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்ன்னு சொன்னது என்னன்னா, கான்சன்ட்ரேட்டட்னா ஒரே ஒண்ணுத்துல ரூ. 10,00,000 போடுறீங்க இல்லீங்களா நீங்க? ஆமாமா. அதுக்கு அதுல மட்டும் ஏன் போடுறீங்க? மத்ததுல சேர்த்து போட்டு ஆ போயிடலாமே. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்ல வரேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதே ரூ. 10,00,000 ம். ஒரு 2 கம்பெனில 5, 5 லட்சமா நம்ம டைவர்சிஃபை பண்ணி போட்டுறலாம். HDFCல ஒரு 5ம், ஐசிஐசில ஒரு 5ம். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப ம். இங்க வந்து என்ன போடுறீங்க? எஃப்டி ரிட்டர்ன் நீங்க கேட்கறீங்க இல்லீங்களா? அதே ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் போகாம பாண்ட் மார்க்கெட்டே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஓ! புரியுது சார். புரியுது. ஓகேங்களா? அப்போ ம். அங்க பாண்ட் மார்க்கெட்னா, இந்த எஃப்டி எப்படி ஆப்பரேட் ஆகுதுங்களோ, அதே ம். தாங்க இங்க பாண்ட் மார்க்கெட்டும் சொல்ல வரேன் நானு. எஃப்டில வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க குடுக்குற பணத்த வந்து அவன் மத்தவங்களுக்கு லோனா குடுக்குறான். ஆமா. லோனா குடுத்துட்டு அதுல இருந்து வெறும் 6-5% என்னமோ மோர் தென் 7% ஆக்சுவலா வரையும். உங்களுக்கு 8.5% குடுக்குறான்னா, அவன் வந்து 12%, 13% அவன் ஏர்ன் பண்ணுவான். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி இல்லன்னா அப்ப நமக்கு எப்படி குடுப்பாங்க? ஓகேங்களா? அதனால ம். அவன் 4, 5% மார்ஜின் போக தான் உங்களுக்கு பே பண்றாங்க. ஜஸ்ட் ஆமா. ரஃப்பா சொல்ல வரேன் நானு. ஓகேங்களா? ஆமாமாமா. அது அப்பதானே புரியுது. அவன் உங்களுக்கு கேரண்டியா 8 குடுக்குறான். ஆமா. அப்ப கேரண்டியா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் இல்லீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதே கான்செப்ட் ம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, பாண்ட் மார்க்கெட்ல இருக்கு. இதுல எப்படி உங்களுக்கு வருது பாத்தீங்களா ரிட்டர்ன்ஸ்? அதுலயும் ஆமா. பாத்தீங்கன்னா, டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நான் 10% உங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்ல வரேன் நானு. புரியுது, புரியுது அப்போ சார். இந்த புரியுது. 8.5க்கு நம்ம இங்க கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேட்டட் ஒரு ரிஸ்க் இருக்கிறதுக்கு பதிலுங்க, ம். அதே நீங்க வந்து லோ டியூரேஷன் ஃபண்ட், டெட் ஃபண்ட்ஸ்லயே சொல்றேன். பாண்ட் மார்க்கெட் ஃபண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா, ஐசிஐசிஐ, HDFC இதெல்லாம் பெரிய பெரிய ஏஎம்சிஸ் சொல்றேன் நான். ஆமா. அப்ப பெரிய பெரிய ஏஎம்சிஸ் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நாளைக்கு பெரிய ரிடெம்ப்ஷன் பிரஷர் வந்ததுனா கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். லிக்விடிட்டி இருக்கும். ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா. அப்போ ம். நீங்க வந்து 2 கூட வேணாங்க. இந்த 10,00,000 4 ஏஎம்சியா கூட நீங்க பிரிச்சு போட்டுக்கலாம்னு சொல்ல வரேன் நான். புரியுது, புரியுது, புரியுது. அப்ப 4 போடும்போது என்ன ஆகுது? 2 1/2 2 1/2 2 1/2 2 1/2 இல்லைங்களா? அப்ப ஆமா. கான்சன்ட்ரேட்டட் கிடையாது. உங்களோட ரிஸ்க் டைவர்சிஃபை ஆயிடுது. ஆமா. ஏன்னா ஒண்ணானாலும் மத்தது மேனேஜபிளா இருக்கும் இல்லையா? ஆமா. நான் ம். லிக்விடிட்டிக்கு சொல்ல வரேன் நான். நீங்க எடுக்கும்போது ஆகும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல கிடையாதுங்க. அதனால உங்களுக்கு அந்த வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். ஏன்னா, இது ஆமா. நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பாண்ட் மார்க்கெட். பாண்ட் ஓகே, ஓகே. மார்க்கெட்னா என்னங்க? இன்னொருத்தவங்க லோனா குடுக்குறது. அதுதானே எஃப்டில குடுக்குறோம். ஆமா, ஆமா, ஆமா. ஓகேங்களா? அதே ப்ராடக்ட் தான் சொல்ல வரேன் நான். சோ இத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவர் வந்து புரிஞ்சுக்கல. ஓகேங்களா? நம்ம எல்லாம் ஓ! எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், ஓகே. இப்ப உங்களுக்கு எப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ சேம் தான்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு மேல நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆமா, ஆமா. சரி, புரியுது, ஓகேங்களா? புரியுது. அப்ப நம்ம என்ன அடுத்தது அவருக்கு சொல்றோம்னா, சார் அந்த 10,00,000த்துல புரியுது. 5,00,000 நீங்க ஸ்ரீராம் எஃப்டில போடுங்க. ஓகே. ஓகேங்களா? ம். இன்னொரு ஒரு 5,00,000 வந்து இந்த மாரி நான் டெட் ஃபண்ட்ஸ்ல சொல்றேன் இல்லீங்களா? அதுல ஒண்ணு ஆமா. போடுங்க. போடுங்க. அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இல்லன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது இல்லீங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு அவரு சூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அ ம். அ 20 அதான் எஃப்டில சொல்றேன். 24 மந்த்ஸ், 48 மந்த்ஸ்லாம் இருக்கு இல்லீங்களா? 48 மந்த்ஸ் ஆமாம். அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்பன்னா பாத்தீங்கன்னா 4 வருஷம். ஆமா. புரியுது. ஓகேங்களா? சரி ஆமா. 4 வருஷம் நீங்க போடுறீங்க இல்லீங்களா? அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க. அதே அவருக்கு வந்து பாண்ட் மார்க்கெட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே எடுத்தாச்சுங்க. 4 வருஷத்துக்கு. சரி, ஓகேங்களா? சரி, சரி. ம். அப்போ அவருக்கு 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், கண்டிப்பா அவருக்கு தெரியும். இதுல வந்து 10% குடுத்துருக்கோம். அதுல வந்து 8.5% குடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். ம். அப்போ இத விட அதுல பிரின்சிபல் வளர்ந்திருக்கும் இல்லைங்களா? அந்த 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க பாருங்க. 2 வருஷம் 2% எக்ஸ்ட்ரா. ஆமா.
ஓகேங்களா? அப்ப அடுத்தது ரினியூவல் டைம் வருது இல்லைங்களா? ஆமா. அப்ப கண்டிப்பா அவரே கம்ப்ளீட்டா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வந்துருவாரு. ஆமா. அவரே வந்து ஓகே ரிட்டர்ன்ஸ் 2%ன்னும்போது அது 4 வருஷமா லாங் டைம் பார்க்கும்போது அதிகமால இருக்கு. ஆமா. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.